பிறப்பதற்கு முதலே சில உயிரினங்களின் வாழ்க்கை சவால் நிறைந்ததாக மாறிவிடும். அதில் ஒன்றுதான் ஆள்காட்டி குருவி. உயிர் வாழ்வில் இது எதிர்கொள்ளும் ஆபத்துகள் ஏராளம். அவை அனைத்தையும் சுருக்கமாக பார்ப்போம். இவை வாழ்நாள் முழுவதும் ஒரே துணையுடன் வாழ விரும்பும் பறவைகள். இவை இணை சேரும் போது எழுப்பும் குரல் மிகவும் இனிமையாக இருக்கும். இந்த வீடியோவின் இறுதியில் இணைத்துள்ளேன், அதனால் இறுதி வரை பாருங்கள். இணை சேரும் காலத்தில் ஆண் பறவை மார்பை உயர்த்தி மெதுவாக சத்தமிட்டு பெண்ணை சுற்றி நடக்கும். அதை புரிந்து கொண்ட பெண் பறவையும் அதே அசைவுகளை செய்து இரண்டும் இணை சேரும். அதன் பின்னர் முட்டையிட தேர்வு செய்யும் இடமே ஆச்சரியமாக இருக்கும். ஆள்காட்டி குருவி மரங்களில் கூடு கட்டுவதில்லை. மணலின் நடுவே ஒரு சிறிய குழியில்தான் அதன் முட்டைகளை இடும். பாதுகாப்பான கூடு இல்லை, சுவர்கள் இல்லை, மேல் மூடி இல்லை. ஒரு தவறான காலடி, ஒரு கவனக்குறைவான மிருகம், ஒரு மனிதன் கூட ஒரே நொடியில் ஒரு உயிர் ஆபத்தாக மாறிவிடும். எதிரிகள் எண்ணற்றவை. முட்டை நிலையில் இருக்கும் போதே பாம்பு, நாய், நரி, காட்டுப்பூனை, கழுகு, மனிதன் என்று எதிரிகள் பட்டியல் நீளமாகிறது. பிறந்த பின்பும் ஆபத்து குறையாது. குஞ்சுகள் பறக்க முடியாது, ஓடத் தெரியும், ஒளியத் தெரியும். ஆனால் உலகம் அவர்களுக்கு இரக்கம் காட்டாது. 3 அல்லது 4 முட்டைகள் மண்ணின் நிறத்தோடு கலந்து கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதே அவற்றின் பாதுகாப்பு. ஆண் பெண் இருவரும் மாறி மாறி முட்டைகளை காக்கின்றனர். வெயில், மழை, பகல், இரவு என எந்த நிலையிலும் காவல் காப்பதை நிறுத்தாது. எதிரி நெருங்கினால் காயமடைந்தது போல நடித்து தங்கள் உயிரையே பணயமாக வைத்து முட்டைகளையும் குஞ்சுகளையும் காப்பாற்றுகின்றனர். முட்டை உடைந்த சில மணி நேரங்களிலேயே குஞ்சுகள் நடக்கத் தொடங்கும். பறக்கத் தெரியாவிட்டாலும் ஆபத்து உணர்ந்தவுடன் மண்ணோடு ஒட்டிக்கொண்டு மறையும் புத்திசாலித்தனம் அவர்களிடம் பிறவியிலேயே இருக்கும். பெற்றோர் உணவை விட கவனமாக இருப்பது எப்படி என்பதையே முதலில் கற்றுக் கொடுக்கிறார்கள். சுமார் 3 முதல் 4 வாரங்களில் குஞ்சுகள் சிறகுகளை விரித்து வானைத் தொடும். அந்த பரப்பு பெற்றோருக்கான நிம்மதியும் குஞ்சுகளுக்கான விடுதலையும். இணை சேர்வதில் தொடங்கி குஞ்சுகள் பறக்கும் வரை ஆள்காட்டி குருவியின் வாழ்க்கை ஒரு அழகான கதை அல்ல. அது தியாகம், துணிச்சல், பொறுப்பு ஆகியவற்றால் எழுதப்பட்ட உண்மை வாழ்க்கை போராட்டம்.